இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜூஹியை காமிக்கிறாங்க. அங்கே டாக்டர் அப்போ கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வந்திருக்கு, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் உனக்கு சின்ன வயசில் சரியான சத்தான உணவு கிடைக்காத அவஸ்தை வந்திருக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது, உனக்கு சின்ன வயசில் பேரண்ட்ஸோட லவ்மே கிடைக்கல, ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கலான ப்ராப்ளம் கூட அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து இவளோட அலர்ஜினால் அங்கே வந்துட்டு ஸ்கூலில் எல்லாருமே அவளை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே யாராச்சுமே டச் பண்ணால் இவளுக்கு உடனே அலர்ஜி ஆகி மேலெல்லாமே அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவள் பக்கத்தில் இருக்கவங்கள வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு அது சரியாக இருக்கும் போல். ஆனால் எல்லாருமே தப்பாக நினச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கண்ட்ரோலாக இருந்திருக்கா. இதெல்லாமே நினச்சிட்டு இப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு அங்கே கால் பண்ணி, நான் இன்னைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் லீயை போய் மீட் பண்ணணும், என் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீ அந்த பார்ட்டிக்கு வரணும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல வர்றா. பட் அவங்க ரொம்ப வந்து கட்டாயப்படுத்தின வாசி ஹீரோயின்மே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். ரெஸ்டாரண்ட்டில் அந்த லீயை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் ரொம்பவே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோ ஜியாங்மே இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸில் குரூப்பாக அவன் இருந்துட்டு இருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்ததுமே ரொம்பவே வந்துட்டு எல்லோரும் ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ அங்கே பார்த்ததோ ரெண்டு பேத்துக்குமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பேசலை, பேசாமல் போய் அங்கே உட்காந்துக்கிட்டதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாத்துக்கும் நர்வஸ் ஆகிட்டுருக்கு. என்னப்பா வந்துட்டு ஏன் இப்படி தள்ளி போய் உட்காந்துட்ருக்க, பக்கத்தில் உட்காரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் இந்த இதை வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படின்ற செட் அங்கே கையில் கொடுக்குறான். அப்போ அவங்க தேங்க்யூ செட் வாங்கும்போது அவனோட ஃபிங்கர் அங்கே பட்டதுமே அவளுக்கு திரும்ப அங்கே வந்துட்டு ஃபுல்லாக உடம்பு வந்து ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறா, முடிய மாட்டுது. நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே வாஷ்ரூமுக்கு அவள் ஓடிட்டுருக்கா. ஹீரோ என்னாச்சு நானுமே வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறான். ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே கூலான தண்ணி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணுறா. அங்கே டாக்டர் தான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க போல். பப்ளிக் பிளேஸில் போய் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப முடியாமல் அங்கே வந்துட்டு நடக்க முடியாமல் வரும்போது ஹீரோ வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்ப வந்து பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிட்டு என்னமோ பண்ணிட்டுருக்கு. அப்போ அவன் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி வந்து பண்ணிட்டுருக்குன்னு சொல்லும்போது, நீ என்ன தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காத, நான் வந்துட்டு இப்போ உன்னை கொஞ்சம் டச் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அவள் டச் பண்ணிட்டு டக்குன்னு அங்கே வந்து போர்ஸாக அவனை போய் இங்கே ஹக் பண்ணிக்கிறா. அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் அங்கே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நல்ல வேலை நான் வந்துட்டு இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு தப்பிச்சிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணதை நீ வந்து எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்ன இந்த பொண்ணு காட்சின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அங்கே போனதுமே அவங்க எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ போனப்போ நாங்கள் எல்லாருமே பயந்து போயிட்டோம், நீ பாத்ரூமில் எதுவும் வலிக்கு விழுந்துட்டியோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே அங்கே பேச முடியலை. பார்ட்டி முடிஞ்ச பிறகு எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறோன்னு சொல்கிறப்ப நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை விடுறேன்னு சொன்னதுமே இவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க உள்ளே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா ஆச்சு, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வந்து ஜாலியாக பேசிட்டு வந்தீங்களா அப்படின்ற சரி கேட்குறாங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற சரி கிண்டல் பண்ணிகிட்டேவும் அங்கே வேணுனே வந்துட்டு அங்கே நம்ம லீட் அங்கே கால் பண்ணி விட்டுறாங்க. பேசுகிறத எல்லாத்தையுமே அவங்க கேட்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க வந்துட்டு ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காங்க. சரி என்ன நீ அவனை பற்றி நினச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி கேட்டதுமே பையன் உண்மையிலே ஹேண்ட்ஸம் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே அவகிட்ட நான் வந்து என்னோட அலர்ஜி ப்ராப்ளத்தை பற்றி அவன்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறேன், அவன் வந்து என்னை தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கக்கூடாது, நீ எனக்கு நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்ற சொன்னதும் நான் உடனே கொடுக்குறேனேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனுக்கு நம்பர் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா, நாளைக்கு நீங்கள் என்னை வந்து மீட் பண்ண வர முடியுமா, நீங்கள் வந்துட்டு டைம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஒருவேளை தன்னோட லவ்வை வந்துட்டு அவள் சொல்ல வராளான்னு சொல்லிட்டு இவே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே அவளுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்ததுமே ரொம்பவே இவனுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. தன்னோட லவ்வை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு சரி வா உட்காருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் எதுவும் என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்கலைன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்லை என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் சொன்ன அத்தனை பிரச்சனையுமே அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுமே நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள ஹக் பண்ணிவிட்டு டச் பண்ணால் மட்டும்தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை பற்றி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, ரெண்டாவது என்னை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கவலையாயிருது. லவ்வை வந்து சொல்ல வருவான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே பேட்மிண்டன் தான் அங்கே விளையாண்டுட்ருக்கா. அப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அங்கே ஜியானுமே வந்துட்டு கலந்துக்க போகிறானாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து பேசிட்டு தேவையில்லாமல் வந்து வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறான். இப்போ எதுக்காக நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு சண்டை போடும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிருது. அப்போ ஷூ அங்கே பயங்கரமாக கத்திட்டு வந்துட்டு ஒழுங்கா போல நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அந்த பொண்ணை பிடிச்சி அவன் தள்ளி விட்டுட்டு சண்டை போடும்போது ஹீரோயின் கோவமாயிட்டாங்க, சண்டை போட்டுச்சேக்கா. அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி முறுக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கே நான் அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே திட்டி விட்டதுமே அவன் பயந்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் நாங்கள் சாரி கேட்குறா, என்னால் தான் உங்களுக்கு இப்படி வந்து ப்ராப்ளத்தில் வந்து தலையிட வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது, ஃப்ரெண்டுகன்னா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு தவறுதல் அங்கே மேலே கை டச் ஆனதுமே ஹீரோயினுக்கு திரும்ப உடம்பு எல்லாமே அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிருது. அவர் ரொம்ப அரண்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே பாடி எல்லாமே பிடிச்சங்க சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோக்கு புரிஞ்சுக்குது, அங்கே வந்துட்டு அவள் சொன்னா இல்லையா அப்படி வந்து டச் பண்ணவங்க வந்து ஹக் பண்ணிட்டா சரியாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்துட்டு வேமாவே ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இவன் நம்மளை வந்து புரியறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு, நீ வந்துட்டு இப்படி வந்து கூச்சலாம் பட தேவை கிடையாது, ஹக் பண்ணுறதுனால உனக்கு உடம்பு சரியாகுதுன்னா நீ ஹக் பண்ணிக்கிற வேண்டியதானே அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க வந்துட்டு கிளம்பி அங்கே ரூமுக்கு போனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. பட் அவனுக்கு எதுவும் புரிய மாட்டேது, எதுக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னே. இந்த பாருப்பா உன்னோட ஃபோட்டோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 2 பேர் ஃபோட்டோயும் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா, என்னால் தான் உங்களுக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி விட்ருக்காங்க, நான் எப்படியாச்சும் இதை வந்து டிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அங்கே பேட்மிண்டன் காம்படிஷனுமே வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுமே அங்கே எதிர்த்து ஒரு பொண்ணுமே போட்டி போடுறாங்க. 2 பேத்துக்குமே ஒரு பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரெண்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனல் ரவுண்டுமே வந்துடுது, அடிக்கிறவங்க வின் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவளுக்கு சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி அங்கே ஷார்ட்டை வந்துட்டு அவள் ப்ளே பண்ணதும் அந்த பொண்ணால் அதை வந்துட்டு ப்ளே பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அதில் வின் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோவும் அங்கே நேற்று சண்டை போட்ட அந்த பையனும் தான் அங்கே வந்துட்டு திரும்ப பேட்மிண்டன் விளையாட வர்றாங்க. அப்போ அந்த பையன் இன்னைக்கு நீ தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவன் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறான். ஃபஸ்ட் அதுக்கு நீ ஜெயிக்கணும்ல பாரு அப்படின்றத சொல்லும்போது 2 பேத்துக்குமே அங்கே செம்மையாக அங்கே காம்படிஷன் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் விடுற மாதிரில அந்த பையனுமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக பார்த்தாங்க நம்ம ஹீரோ வின் பண்ணதுமே டோட்டல் அங்கே வந்து ஸ்கூலே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ அங்கே சுமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் நம்ம ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுவா போல். ஸோ அங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அங்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே அங்கே வந்து சேர பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. கண்டிப்பாக நீ ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தப்போ ஏகப்பட்டவரோட பாடி எல்லாமே அங்கே வந்துட்டு டச் ஆனதில்ல, அவளுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ இவங்க ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே தான் அவனுக்கு இருக்குது. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருமே கத்திட்டு இருந்தா நம்ம ஹீரோ நீ விலகி போன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை போய் இவங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கே ஸ்கூலே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஐயோ கடவுளை என்ன ஆகி போயிருச்சு, கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேரும் லைக் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோ உனக்கு வந்துட்டு இப்படி வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கா, அதான் இங்கே நான் இருக்கேன்ல, நீ வந்து தைரியமாக என்னை வந்து ஹக் பண்ணிக்கிறலாம், நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா நீ வந்து என்னோட பிரதரோட பொண்ணை வந்து ஒரு டைம் காப்பாற்றின உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பாப்பாவை காப்பாற்றிருப்பா போல். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், வேற என்ன நீ ஏதாச்சும் மைண்டில் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறான். நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து சூப்பராக அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட ஃபோன் கீழே விழுந்துருது. அவள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் திரும்ப இவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு கையை அங்கே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா, என்னடா பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. பட் இவன் அதை வந்துட்டு நோட்டீஸே பண்ண மாட்டான். ஃபைனல் அங்கே மெசேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு அலர்ஜி எதுவுமே ஆகலப்பா, நான் வந்துட்டு ஃபோன் எடுக்க தான் ட்ரை பண்ணேன், அது கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னதும் இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அவன் அங்கே வந்து ரூமில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணிவிட்டு என்னப்பா பர்த்டே பார்ட்டி இருக்கே, என்ன உன்னோட சிஸ்டர் வைக்கிற அந்த போரிங் பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறியா, இல்லை என் கூட சேர்ந்து இங்கே கேபினுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண போகிறியா, நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடையுமே சேர்ந்து வரலாம், நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நம்ம வந்துட்டு தனியாக அப்படி போக முடியும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிடலாம் அப்படின்றத
சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேசாமல் வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னதுமே அவங்க கால் பண்ண போனால் ஹீரோயின் ஆல்ரெடி கால் பண்ணிடுறா. நீ வந்துட்டு கீழே வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ விழுந்தடிச்சு வேகமாக போயிட்டுருக்கான். அங்கே அவனுக்காக வந்து கிஃப்டெல்லாம் அவள் வச்சுட்ருக்கா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லை, அதுக்காக தான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே பர்த்டேனா நீ பர்த்டே எனக்கு தானே கொடுக்கணும், நீ நாளைக்கு வந்து எனக்காக வந்து இந்த கிஃப்ட்டை கொடு, நான் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவன் எங்கள் ஹேண்ட்ஷேக் வந்துட்டு பண்ணிவிட்டு அங்கே பேச வர்றான். பட் ஹீரோ வந்து கையை கொடுக்க விடாமல் வேமா அங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஷீன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. அங்கே அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஒருவேளை அவன் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கோளோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே லீ வந்து யார்ப்பா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் என் சிஸ்டர் மாதிரின்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, 3 இயர்ஸாக நான் உன்னை பாய் ஃப்ரெண்ட் ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா, நீ சிஸ்டர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்படுறா. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு கிளம்பி கேம்பிங் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிட்டு இருக்கான். சரி அவனுக்கு வந்து பர்த்டே எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லும்போது அப்போ அந்த ஸ்ரீ வந்துட்டு ஒரு பெண்ணை கிஃப்டாக கொடுத்ததுமே என்னப்பா ஒரே ஒரு பெண்ணை போய் அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னதும் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு பெண்ணு, ஸோ அவன் வந்துட்டு ஒரே ஒரு பர்சன் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மனுஷன். அதே மாதிரி தான் இந்த பெண்ணுமே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே கிஃப்ட்டு கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி வேமா லீவ் வாங்கி பார்த்துட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்க, இது ஒரு பில்டிங் பண்ணுற மாதிரி ஒரு கேம் தான், இதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான், இதான் ஒரு கிஃப்ட் அப்படின்ற சொன்னதும் அப்போ ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ இதை வச்சு அவங்க வந்துட்டு அவங்களோட கனவு எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்குமே முடியும், உனக்குலாம் என்ன தெரிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாமே கேட்டுட்டாங்க. ஷேக் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடறா. ஏன்னா நான் கொடுத்ததை விட ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலோ, இவ்வளோ தூரத்துக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ அங்கே அந்த ஷீ வந்துட்டு இன்னுமே வந்து அநாகரிகமாக நம்ம ஹீரோயின்ட்ட பிஹேவ் பண்ணதும் உன்னை நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்க விரும்பலை, தயவு செஞ்சு நீ தொந்தரவு பண்ணாமல் போயிரு, நீ நினைக்கிறது எப்பயும் நடக்காது, நான் வந்துட்டு உன்னை எப்பயாச்சும் லைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா கிடையாதுல்ல, நீ ஏன் கற்பனை கண்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சவங்க பயங்கரமாக திட்டி விட்றான். இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். நைட் போல் எல்லாருமே சேர்ந்து அங்கே டூத் ஆர் டே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சைடில் அந்த பாட்டில் வந்ததுமே நீ இப்போ வந்துட்டு இங்கே யாராச்சும் ஒரு பையனை சூஸ் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா யாரை வந்துட்டு சூஸ் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு தன்னை தான் சொல்லுவான்னு பார்த்தா நான் யாரையுமே ஆக்க விரும்ப மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே பக்கத்தில் போய் அவன் க்ளோஸாக நீ வந்துட்டு எதுக்காக இப்படி சொன்ன, ஏன் உனக்கு நான் வந்துட்டு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிருது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா உனக்கு எது லவ் எது வந்துருச்சான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. நைட் போல் அங்கே டென்ட்டில் எல்லாருமே அங்கே தூங்க வந்ததுமே அவங்க 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கை வந்து தெரியாமல் அங்கே டச் ஆனதுமே அவளுக்கு திரும்ப அங்கே பாடி எல்லாமே அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருது. பட் அவள் ஃப்ரெண்டு ஷூக்கு வந்துட்டு இதை பற்றி எதுவும் தெரியலை, ஹக் பண்ணாதான் சரியாகும்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோயினால் அங்கே அரிப்பு தாங்கவே முடியலை. அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோட்ட, தயவு செஞ்சு நீ வரையா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொன்னதும் அவன் அங்கே ஃபோனை பார்த்ததுமே விழுந்தடிச்சு வேகமாக உள்ளே போயிட்டு அங்கே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப நேரமாக அங்கே ஹக் பண்ணிட்டுருக்கா. ரொம்பவே வந்துட்டு அங்கே முடியாமல் இருந்துட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ. இப்போ சரியாயிடுச்சுல உனக்குன்னு சொல்லும்போது 2 பேருமே அப்படியே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஆக்சிடெண்ட்டாக ஒரு கிஸ்மே ஆயிடுது. அப்போ அங்கே லீயும் அங்கே அந்த ஷோமே பார்த்துட்டு அது எல்லாத்தையும் என்ன நடந்துட்டுருக்கு எங்களால் நம்பவே முடியல, நீங்கள் என்ன நேரத்தில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சும்மா தாங்க இருக்கோம், நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தானே, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நாங்கள் கப்புள்ஸ்ப்பா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சுற்றலாம், பட் நீங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் நானும் இவ்வளவுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், எங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ உங்களுக்கு போதுமா, போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஸோ அவங்களால எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு சும்மா உங்கள்கிட்ட தப்பிக்கணுன்றதுக்காக தான் இப்படி போய் சொன்னேன், நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதான்னு சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்கிறான். பட் ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு ஏன் நீ இவ்வளோ பயப்படுற அப்படின்ற சொல்லும்போது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு எதுவுமே நல்லதாகவே நடந்தது கிடையாது, நான் என்னோட தாத்தா பாட்டிகிட்ட தான் வளர்ந்தேன், அவங்க இறந்த பிறகு எங்கள் அப்பாட்ட போக வேண்டியதாகிடுச்சு, ஆனால் அவர் வேறு ஒரு லேடியை மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னார். பட் அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. சின்ன வயசுலேருந்து எதுவுமே எனக்கு சரியாகவே நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப
ரொம்ப கவலைப்படுறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ எதுக்குமே எப்பயுமே பயப்பட தேவை கிடையாது. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க சீனியர் வர்றாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, அவள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவான் போல், ஏகப்பட்ட லாங்குவேஜ் கற்றுட்ருக்கா. ஸோ இதுக்கான காம்படிஷன் வருதுன்னு சொன்னதுமே, சரி நம்ம அதுக்காக போகலாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே இவேனுமா ஹாப்பிட்டு வந்துடுறான். பட் இங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிருக்கான். ஏன் என்னாச்சுன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், சரி ஓகே நீ பாரு நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கே ஏகப்பட்ட பேர் இவங்க 2 பேரோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு விட்டு 2 பேருமே பேர் ரொம்ப நல்லா இருக்குது, உண்மையிலே கப்பலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அங்கே லீவ் வந்துடுறா. என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுச்சுக்க அப்படின்ற சொன்னதும், நான் என்னத்தை போய் சொல்கிறது, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, எப்படி சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லும்போது, யார்ப்பா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இவன் என்னன்னா நம்ம ஹீரோயின் சொல்லி இவனுக்கு தெரியும்னு பேசிகிட்டு இருக்கான். பட் அந்த இடியட்டுக்கு எதுவுமே புரியலை. வேறு ஏதோ ஒரு கேர்ளை லவ் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு, ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஷூட்டை கால் பண்ணி இப்படி அவனுக்கு வேறு ஒரு கேர்ளை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அவங்க ஃப்ரெண்டுமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோமாயிட்டு அவனை கழுவி ஊற்றிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அப்போ ஷூ, நீ நினைக்கிற மாதிரி எது இல்லைன்னு சொன்னதும், நான் இதை பற்றியும் பேச விரும்பலை, நான் இப்போ போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க கையை பிடிச்சி டச் பண்ணி பேசின வாசி ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அலர்ஜியாக ஆரம்பிச்சிருது. அவங்க நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் ஃபோன் எடுக்கிறா. பட் அவன் வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணா, அவன் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறா. இப்போ ஷூ என்னாச்சுன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னைத்தானே அங்கே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பாவம் நைட்டு ஃபுல்லாக அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்ததுமே, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை மீட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, இந்த ப்ராப்ளம் என்னோடது, ஸோ எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது அவனுக்கு. அவன் என்னன்னா இவளுக்கு ஒருவேளை இந்த சீனியரை பிடிச்சிருச்சா, அதனால தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காளோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சேக்கான். பிறகு பார்க்கு போய் அவங்க ஃப்ரெண்டோட அங்கே தண்ணி போட்டுட்டு அவன் ஃபீல் பண்ணும்போது, அப்போ அங்கே ஒரு பொண்ணு, என்னப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, நான் ஏதாச்சும் உனக்கு ஐடியா கொடுக்குவான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசுகிறப்ப அந்த ஃபோட்டோவை எடுத்து யாரும் அங்கே வைரலாக்கி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வேறு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, அப்படின்னா இவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவள் ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அங்கே அழுக ஆரம்பிச்சுடுறா. எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சீனியர் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் லைக் பண்ணுற ஒரு பர்சன் வேறு ஒருத்தவங்களை லைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு கவலைப்படும் போது, ஏன்னா நீ என்ன ஜியாங்க பற்றி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறான். அந்த டயத்தில் அப்போ கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ அவ்வளோ க்ளோஸ் அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு இவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா நான் நினச்சது கரெக்டாக, இவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவனை பார்த்தா ரூமில் உட்காந்துட்டு எங்கேயும் போகிறது கிடையாது, ரூம்குள்ளே அடைஞ்சு போய் உட்காந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலுமே அங்கே எதுவும் பதிலும் பேசுகிறது கிடையாது. எதுக்காக தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, உனக்கு தான் வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கல, அப்புறம் என்ன அவள் யாரோட சேர்ந்து சுற்றினா என்னன்னு சொன்னதோ, என்னடா சொல்லிட்டுருக்க அப்படின்றத சொன்னதுமே, நீ தானப்பா அன்றைக்கி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உனக்கு வேறு ஒரு கேர்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதுமே, அடப்பாவி எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுட்டியா, நான் பேசுனதே அவளை பற்றி தாண்டான்னு சொல்லிட்டு அங்கே அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க ஷோ கால் பண்ணிடுறா, அவள் ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஹீரோ போனதுமே, ஷோ நீ நில்லுன்னு சொல்லும்போது, நீ ஃபஸ்ட்டு டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ கதவை ஓப்பன் பண்ணி வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிட்டு அவங்க கூலான வாட்டரை மேலே ஊற்றிட்டு இருக்கா போல். நீ இப்படிலாம் பண்ணாத, நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன், நீ வான்னு சொன்னதுமே, நீங்கள் வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணுறப்ப உங்களோட ஹெல்ப்பை நான் எடுத்துக்கிட்டா அது ரொம்பவே தப்பாயிருன்னு சொன்னதும், இடியட் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வர வச்சு அவளை அங்கே வேகமாக கோட்டெல்லாம் போற்றி அங்கே வீட்டுக்குமே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நீ எதுக்காக முட்டாள் மாதிரி புரிஞ்சிட்ருக்க, நான் லைக் பண்ணிட்டுருக்க பொண்ணே நீ தான், நீ ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொன்னதும், அப்படின்னு அந்த பொண்ணுன்னு சொன்னதுமே அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் கேட்டா, நீயா கற்பனை கண்டுட்ருப்பியா அப்படின்ற சொல்லும்போது, நீங்கள் மட்டும் நான் சீனியர் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே 2 பேத்துக்குமே அங்கே புரிஞ்சுக்குது, 2 பேருமே தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீ என்னை லைக் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே தன்னோட லவ்வை ஒத்துக்கிறா. இவனுமே தான் லவ் பண்ணுறதங்க ஒத்துட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருக்கு.
அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே வாக் பண்ணி போயிட்டு இருந்தா. அப்போ சாங்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கூல்மேட் ஒருத்தி அங்கே வந்து மீட் பண்ணுறா. அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேச வரும்போது ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிருது. ஸ்கூலில் நடந்த சில விஷயங்கள்லாம் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்ததுமே அவள் ரொம்ப அரண்டு போயிட்டு, நான் வந்துட்டு இப்போ பேச விரும்பலை, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே பயந்து ஓடி போயிடுறா. இந்த சாங் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பா போல். ஸோ அதனால தான் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அங்கே போயுமே அரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை பற்றி எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சாங் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டாக இருந்தவ தான். பட் அவள் லைக் பண்ணுற பையன் என்கிட்ட நல்லா பேசுகிறான்றதுக்காக என்னை பாத்ரூமில் அடைச்சி வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அதனால் ஸ்கூலில் எனக்கு ரொம்ப அவமானமாயிருச்சு. இப்போ வரைக்குமே அவள் வந்துட்டு நல்லவ மாதிரி எல்லாத்தையுமே நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுகுறா. நாளைக்குமே எங்க ரீயூனியன் பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே நான் போக மாட்டேன், போனால் எனக்கு ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்குது, நடந்து எல்லாமே திரும்ப எனக்கு நடந்துருமோன்னு சொன்னதும், நீ ஏன் பயந்துட்டுருக்க, பயப்படாமல் போ, நான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போனாலுமே அங்கே யாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயினை பற்றி தான் ரொம்ப ஒழுங்கினமாக அங்கே அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவள் அப்போவே அந்த மாதிரி பண்ணவ தானேப்பா, பாத்ரூமில் போய் என்ன பண்ணாலும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க கார்ட்ஸோட வந்துட்டு, நான் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய கம்பெனி ஓனரோட பையன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். பெரிய வந்துட்டு பணக்கார வீட்டு பையன் தான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு இந்த சாங் வந்துட்டு அவளே தான் வாயால் வந்து பண்ண தப்பை எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு போட்டு காமிச்சிடுறான். இவ தான் ஹீரோயினுக்கு இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நல்லவங்க நடிச்சிட்டு இருக்கான்ற விஷயத்த சொன்னதும் அங்கே எல்லாருமே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு நீ அவன் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு அப்போ யாருமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, நீ வந்துட்டு எதுக்காக அப்படி சீப்பாக அந்த பொண்ணுகிட்ட போய் யூஸ் பண்ண உன்னோட ட்ரிக்கலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அந்த சாங் கோவப்பட்டு அங்கே பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்கவுமே ஹீரோயின் அரண்டு போயிட்டுருக்கா. நீ வந்துட்டு அவளெல்லாம் பார்க்க தேவை கிடையாது, நீ தைரியத்தை வர வச்சுக்கிறணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்டலில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஷோக்கு அங்கே லீக் கால் பண்ணிவிட்டு, நான் ஃபைனலாக எப்படியோ பாஸ் ஆகிட்டேன்ப்பா, இதனால் உங்களுக்கு நான் பார்ட்டி வைக்க போகிறேன், எல்லாருமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லணும், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வச்சு தான் நான் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவளங்க கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ண போகிறப்ப வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் விழுந்துடாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறப்ப நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கல, உனக்கு யோசிச்சு நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னதும் நீ இப்போ வந்து முடியலன்னு சொல்லலை பார்த்தியா, எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி தான் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு வேணான்னு சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன பண்ணுவேன்னா நீ வந்துட்டு ஓகே சொல்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்படின்னா தான் நீ வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாயிட்டுருக்கு. தன்னை இவ்வளோ தூரத்துக்கு கூட ஒரு பர்சன் லவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு நியூ இயர் அன்னைக்கு கால் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் நீ வான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன், நான் ஒரு பொருள் சொல்கிறேன், அதை போய் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோடெல்லாம் கேட்டுட்டு அங்கே உள்ளே போகிறா. போனாங்க வீடே வந்துட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவளுக்காக அங்கே சூப்பராக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட போனதுமே நான் வந்துட்டு இத்தனை நாளுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னோட லவ்வை ஏற்றுக்கோ, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பொக்கேலாம் கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது. அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே உடனே ஓகே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவளை தூக்கி அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் சிங்கிள் கிடையாது, நானுமே மிங்கிள் ஆகிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே. இதுக்கப்புறம் உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது இந்த வீட்டில், நீ எப்போ வேணாலும் வரலாம், நீ என்னை ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்கலாம் தேவையே கிடையாது, அந்த ரைட்ஸ் வந்து இதுக்கப்புறம் உனக்கு தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அப்போ வேகமாக பிடிச்சி அங்கே ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹக்மே பண்ணிக்கிறான். எவ்வளோ ஹாப்பியான டே தெரியுமா, நான் இதுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஷூட்டை வந்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த எல்லாமே சொன்னதும் உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குப்பா, உனக்கு அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவ சொல்கிறா. இவங்க ரெண்டு பேருமே சேட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஒரு கப்புள்ஸ் மாதிரி அங்கே வந்துட்டு சந்தோஷமாக இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு.
நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க சாப்பாடை தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். ஷூ போய் கதவை ஓப்பன் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்ற சொல்லி கேட்டதும், நான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னதுமே, உண்மையிலே நீ வந்துட்டு நல்ல ஹஸ்பண்டாக இருப்ப தெரியுமா, நீ அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், சரி ஓகேப்பா நீ வந்துட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கோ, தயவு செஞ்சு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுரு, நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், அவளை சிரிச்சுட்டு ஹீரோயினை விட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. இவன் இவ்வளோ தூரத்துக்கு தன்னை கேர் பண்ணிட்டு இருக்கிறத நினச்சி அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி வா நம்ம 2 பேருமே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அவளுக்கு சின்ன வயசில் அந்த கிடைக்காத லவ் எல்லாமே மொத்தமாக சேர்த்து இவன் வந்துட்டு அப்படியே திகச்ச மாதிரி கொடுத்துட்ருக்கான். ஸோ இதெல்லாமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்டடி பண்ணலாமா அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டடி பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்ததும், இதெல்லாம் தேவை கிடையாது, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு படிப்பை பார்க்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இவன் ஓகே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கன்னத்தில் மட்டும் கிஸ் ஆச்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நைட் போல் அங்கே திரும்ப அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ண வந்ததுமே, இப்போ கிஸ் பண்ணுற டைமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலான்னு சொன்னதும், அப்புறம் எப்போ தான் என்னத்தை தான் பண்ண விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு படம் பார்க்குறாங்க. பட் அங்கே ரொம்ப வந்துட்டு பேய் படம் பயந்து போயிடுறா ஹீரோயின். பக்கத்தில் வந்துட்டு என்னப்பா வேணான்னா நீயாவே வந்துட்டுருக்க அப்படின்றத சொல்கிறான். நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானாவே தைரியமாக பார்ப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து கால் வந்துடுது. அவர் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிருது. எத்தனை நாளைக்கு நீ போய் இருப்பேன்னு சொன்னதும், தெரியலப்பா இப்போ கூப்பிட்ருக்காங்க போய் வந்துட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற சொன்னதும், அங்கே சரின்னு அவனுமே சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புனதுமே ஆனால் இவனுக்கு ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. இப்படியே நாள்கள் போயிட்டுருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுது. இவனால் அவளை பார்க்காமே இருக்க முடியல. சோகத்தில் அங்கே மூழ்கி போயிருக்கான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ மீட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைச்சு தெரியுமா, எப்போ நீ வருவன்னு சொன்னதும், தெரியலப்பா அப்பா வந்து கூட சேர்ந்து இருக்க சொல்லிட்டாரு, அதான் சொல்லிட்டு அங்கே பேசும்போது 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா அங்கே வந்ததுமே இவங்க ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, அப்பா இது என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது, எனக்கு ஃபைல்ஸ் கேட்டிருந்தேன் அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு அங்கே பேசி சமாளிச்சிடுறா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல, அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணி பேச இப்படியே தான் போயிட்டுருக்கு. நேரில் சரியாக பார்க்க முடியல. ஸோ ஃபோன் மூலமாகவே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதையுமே வந்துட்டு ஒழுங்காக பேசவும் முடியல. அப்பா வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து அவன் ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே வந்து அவன் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொன்னதும், யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்றத அவ சொல்கிறா. எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே அதுக்கப்புறம் அங்கே ஹோட்டலில் போய் எங்கே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாகி போயிடுச்சு 2 பேரும் பார்த்து பேசி. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க 2 பேர்த்துக்குமே. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படிப்பா மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியும், என்னால் வந்துட்டு இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட் அங்கே வந்துட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் சுற்றி பார்த்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நேரடியாகவே பார்த்துடுறாரு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும், அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா. அங்கே ஹீரோ சொல்லிடுறான், நான் தான் வந்துட்டு இவ்வளோ லைக் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை பற்றி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இது என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சரி யார் நீ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து விசாரிக்கும் போது அங்கே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பையன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவர் அந்த உறவுக்கு வந்துட்டு வேணான்னு சொல்லலை. ஏன்னா பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. 2வது இவரோட பிஸ்னஸ்க்குமே அது மூலமாக வந்துட்டு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும் இல்லையா. ஸோ 2 ஆப்ஷனுமே இவருக்கு வந்து பெட்டராக தோணுது. அதனால் அவருமே ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவங்க வந்துட்டு வெளிப்படையாகவே வீட்டில் ஃபோன் பேசுகிறாங்க, சேட் பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாக லைஃப் போக ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினோட அந்த அலர்ஜி ப்ராப்ளத்தை பற்றி அங்கே வந்துட்டு லீக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதனால் அங்கே ஹீரோயினை பற்றி எல்லாருமே ரொம்ப அங்கே அசிங்கமாக பேசினதுமே ஹீரோயின் அதை பற்றி அங்கே ஃபீல் பண்ணதும், ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சரி பண்ணிடுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஸ்ரீயை பிடிச்சி அவன் கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு நீ இப்படி கேவலமான வேலை பண்ணன்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், என்ன பண்ணலை என்கிட்ட எல்லாமே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆடியோ ரெக்கார்டை போட்டு காமிச்சா. இவ தான் வந்துட்டு அங்கே இதெல்லாமே பண்ண சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காத, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன் மேலே எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா பெரிய வந்துட்டு கஷ்டம் உனக்கு தான், சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவள் ரொம்பவே அரண்டு போயிடுறா. நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது, நம்ம நாளைக்கு போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு
அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து கேட்டுட்டு சரி சார்ட் அவுட் பண்ணிடலாங்க சொல்லிட்டு இருக்காரு. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே வெளியே வரும்போது இவனை மாதிரி ஆளை போய் உனக்கு எப்படி பிடிச்சிச்சு, ஏன்னா இவன் எப்பயுமே புள்ளி பண்ணிட்டு தானே மற்றவங்கள சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் போல். ஸோ வந்துட்டு நீ பேசாமல் இருக்க மாட்டியா, கெடுத்து விடவா பார்க்குற அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தையா நீ உள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்போவே எனக்கு பார்த்ததுமே பிடிச்சி போயிருச்சு. நான் மேரேஜ் பண்ணால் ஒன்று தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் சாப்பிட சொல்லிட்டு நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு என்னோட அப்பாவோட சம்பாத்தியத்தில் எப்பயுமே உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன். அவர் பெரிய பணக்காரட்டாக இருக்கட்டும், பட் என்னோட லைஃப்பை நான் தான் வாழணும். நான் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்க விரும்பலை. ஸோ நான் வந்துட்டு நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், அதுக்கப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு சொன்னதுமே என்ன மேரேஜா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னடி பாவி மேரேஜான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா, அப்படின்னா நீ எப்பயுமே என்னை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமே ஐடியா பண்ணிட்டு இருந்தையா, உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லி அவளை இரிட்டேட் பண்ணதுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ வரைக்கும் நான் மேரேஜை பற்றி உண்மையிலே யோசிக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உன்னை பற்றி யோசிப்பேன். ஏன் தெரியுமா, நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒய்ஃபாக வரப்போகிறவளுக்காக பேசுகிறேன்னா நீ எப்படி வந்துட்டு பார்த்துக்குவ சொல்லு. நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாக எழுறான். வார்த்தைக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணி எழுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.